ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் ப்ராப்ளம் நம்பர் 88 மெட்ஸ் சார்ட்டட் அரே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா nums1 அப்புறம் nums2 அப்படின்னு 2 அரே கொடுப்பாங்க. அந்த 2 அரேவும் நான் டிக்ரீசிங் ஆர்டர், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நம்மளோட டாஸ்க் என்னென்னா, கொடுத்துருக்க nums1 அப்புறம் nums2 அரேவை மெர்ஜ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 அரே எடுத்துக்கிறேன். சரியா? 2, 5, 7. இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3. கரெக்டாக? அதே மாதிரி இன்னொரு அரே எடுத்துக்கலாம். 1, 3, 6. இதோட லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு அரே க்ரியேட் பண்ணி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கடைசியில் சார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். பட் ஆனால் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மெமரி யூஸ் பண்ணக்கூடாது. nums1 அப்படின்ற அரேலேயே நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேவா? nums1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு டம்மி எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டம்மி எலமெண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, nums2ல் இருக்க எலமெண்ட்ஸை அகாமடேட் பண்ணுறதுக்காக, இந்த 1, 3, 6 ப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜீரோஸை கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த nums1 அப்படின்ற அரேயில் ஜீரோஸ் எல்லாமே எண்டில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ எண்டில் கொடுத்தனால நான் கடைசியிலேருந்தே எலமெண்ட்ஸை ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது பேக்வேர்ட்லேருந்து எலமெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வருவேன். அதே மாதிரி nums1 அரேயில் இருக்க எலமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஐன்னு ஒரு பாயிண்டர் எடுத்துக்கிட்டேன். nums2ல் இருக்க எலமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நான் ஜேன்னு ஒரு பாயிண்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜேன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா, நான் டிக்ரீசிங் ஆர்டரில் சார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அதாவது அசெண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து சார்ட் பண்ணணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆன ஒரு அரேயில் வந்து பார்த்தீங்கன்னா, பிகினிங்கில் எப்போவுமே ஸ்மாலர் எலமெண்ட்ஸ் இருக்கும், எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த கேத்து பொசிஷனில் முடிஞ்ச அளவுக்கு கிரேட்டர் எலமெண்ட்ஸை மட்டும்தான் ஃபில் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டர் இனிஷியலைசேஷன்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? நான் அதுக்கு முன்னாடி வந்து இண்டெக்ஸ் எழுதுகிறேன். இப்போ நான் ஐ என்னன்னு கொடுப்பேன்னா m-1 கொடுப்பேன். ஓகேவா? எம்மோட வேல்யூ என்னது 3. அதை -1 பண்ணிங்கன்னா எனக்கு 2ன்னு வரும். ஸோ செகண்ட் பொசிஷனில் போய் எனக்கு ஐ உட்காரும். ஓகேவா? அதே மாதிரி j n-1 அப்படின்னு கொடுப்பேன். ஓகேவா? 3 - 1 2. எனக்கு செகண்ட் பிளேஸில் ஜே போய் உட்காந்துக்குச்சு. ஓகேவா? அதே மாதிரி கேவை வந்துட்டு நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் வேஸில் இனிஷியலைஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் டேரெக்டாக லென் ஆஃப் nums1 -1 அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா k n + m -1 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ n + m ஓட வேல்யூ என்னது 6, 6 - 1 5. ஃபிஃப்த் பொசிஷனில் எனக்கு வந்து k இருக்குது. ஸோ பாயிண்டர் இனிஷியலைசேஷன் வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேத்து பொசிஷனில் முடிஞ்ச அளவுக்கு கிரேட்டர் எலமெண்ட்ஸை மட்டுமே ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஐத்து பொசிஷனில் என்ன எலமெண்ட் இருக்குது? 7 இருக்குது. ஜேத்து பொசிஷனில் 6 இருக்குது. இதில் எது நமக்கு கிரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐத்து பொசிஷனில் இருக்க எலமெண்ட் தான் கிரேட்டர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேத்து பொசிஷனில் 7 ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓவர் ரைட் பண்ணதுக்கப்புறமா கேவை மூவ் பண்ணுறேன். ஓகேவா? கேவையும் மூவ் பண்ணுறேன், அண்ட் தென் ஐ பாயிண்டரையும் மூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஐ பாயிண்டர்லேருந்து தான் நம்ம எலமெண்ட் எடுத்தோம். ஸோ ஐயை மூவ் பண்ணுறேன், ஜேவை மூவ் பண்ணல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாம். ஐத்து பொசிஷனில் 5 இருக்குது, ஜேத்து பொசிஷனில் 6 இருக்குது. ஸோ எது கிரேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேத்து பொசிஷனில் இருக்க எலமெண்ட் தான் கிரேட்டர். ஸோ நான் இங்கே வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன். ஓகேவா? கேத்து பொசிஷனில் 6ன்னு போட்டுட்டேன். ஓவர் ரைட் பண்ணதுக்கப்புறமா கே பாயிண்டரை மூவ் பண்ணுறேன். ஓகேவா? கே பாயிண்டரை மூவ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஜேலேருந்து தானே நம்ம வேல்யூ எடுத்தோம். ஸோ அதனால் நான் வந்து ஜேவை மூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். ஐ பொசிஷனில் 5 இருக்குது, ஜே பொசிஷனில் வந்து 3 இருக்குது. இதில் எது கிரேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐத்து பொசிஷனில் இருக்க எலமெண்ட் தான் கிரேட்டர். ஸோ நான் வந்து 5 வந்து ஓவர் ரைட் பண்ணேன். 5 ஓவர் ரைட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் நான் வந்து கேவை மூவ் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம ஐலேருந்து தான் வேல்யூ எடுத்தோம். ஸோ ஐயை மூவ் பண்ணுறேன், ஜே எனக்கு அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். ஐத்து பொசிஷனில் எனக்கு 2 இருக்குது, ஜேத்து பொசிஷனில் எனக்கு 3 இருக்குது. இதில் எது கிரேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேத்து பொசிஷனில் இருக்க எலமெண்ட் தான் கிரேட்டர். ஸோ 7 பதிலாக நான் 3ன்னு ஓவர் ரைட் பண்ணுறேன். ஓகேவா? ஓவர் ரைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கே பாயிண்டரை மூவ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஜே பாயிண்டர்லேருந்து தானே வேல்யூ எடுத்தோம், அதனால் நான் வந்து ஜேவை மூவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அகைன் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஐத்து பொசிஷனில் 2 இருக்குது, ஜேத்து பொசிஷனில் 1 இருக்குது. இதில் எது கிரேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஐத்து பொசிஷனில் இருக்க எலமெண்ட் தான் கிரேட்டர். நான் 2 வந்துட்டு
ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓவர் ரைட் பண்ணதுக்கப்புறமா கே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். அதேமாதிரி ஐலேருந்து தானே நம்ம வேல்யூ எடுத்தோம், ஐயவும் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நம்மளால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. ஸோ எதனாலனா நமக்கு வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸ் இல்லை. கரெக்டாக? ஏன்னா ஐ வந்து பார்த்தீங்கன்னா அரேவோட பவுண்டை விட்டு வெளியில் போயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இதுக்கு மேலே ஃபர்தராக வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, வித்தவுட் எனி கம்பேரிசன் நம்ம கேத்து பொசிஷனில் ஜேல இருக்க வேல்யூஸை ஓவர் ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஓவர் ரைட் பண்ணிட்டேன். நான் வந்து ஜேவை மூவ் பண்ணிட்டேன். அதேமாதிரி கேவையும் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயும் வந்துட்டு அரேயோட பவுண்டை விட்டு வெளியில் வந்துடுச்சு, ஜேவும் அரேயோட பவுண்டை விட்டு வெளில வந்துச்சு. இப்போ நம்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு சார்ட்டடான ஒரு அரேவாக கிடச்சிருச்சு. இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்டர்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஐ பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா m-1 பொசிஷனில் இருக்கும். ஜே பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா n-1 பொசிஷனில் இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி கே பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குதுன்னு சொன்னேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து m+n-1 யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து ஒயில் லூப் யூஸ் பண்ண போகிறோம். எதனாலனா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியாது. கரெக்டாக? ஸோ அதனால் நான் வந்து ஒயில் லூப் யூஸ் பண்ணுறேன். ஒயில் ஐ வந்துட்டு பவுண்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. அதே மாதிரி ஜே பாயிண்டரும் அரேயோட பவுண்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. ஓகேவா? அப்போ தான் நம்மளால் ஐயில் இருக்க வேல்யூவும் ஜேயில் இருக்க வேல்யூவும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ரோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐத்து பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டையும் ஜேத்து பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி எது கிரேட்டராக இருக்கோ அதை வந்து கே பொசிஷனில் மூவ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ அதே தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதுகிறேன். ஐத்து பொசிஷனில் இருக்க எலமெண்ட் வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா நான் வந்து கேத்து பொசிஷனில் ஐயில் இருக்க எலமெண்ட்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஓவர் ரைட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், கே பாயிண்டரை மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஐலேருந்து தானே வேல்யூ எடுத்தோம், ஏன்னா ஐ பாயிண்டரில் இருக்க எலமெண்ட் தானே கிரேட்டராக இருக்குது. ஸோ அதனால் ஐயவையும் நான் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம், ஜே பாயிண்டரில் இருக்க எலமெண்ட் தான் கிரேட்டராக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் கே பொசிஷனில் nums2 ஆஃப் ஜேன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து nums1 அப்படின்னு வரும். ஓகேவா? நம்ம ஓவர் ரைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், கே பாயிண்டரை மூவ் பண்ணுவோம். கரெக்டாக? கே பாயிண்டரை மூவ் பண்ணதுக்கப்புறமா ஜேலேருந்து தானே எலமெண்ட் எடுத்தோம், அதனால் நான் ஜேவையும் மூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பாயிண்டரும் ஜே பாயிண்டரும் அரேயோட பவுண்ட் உள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம ட்ரை ரன் பண்ணும்போதே பார்த்தோம், ஐ பவுண்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, பட் ஆனால் ஜே வந்து பவுண்டு உள்ளே தான் இருந்துச்சு. ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வித்தவுட் கம்பேரிசன் நம்ம கே பொசிஷனில் ஜேயில் இருக்க எலமெண்ட்டை ஓவர் ரைட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ எப்போனா ஜே வந்துட்டு பவுண்டை விட்டு வெளியில் போகாமல் இருந்துச்சுன்னா நான் எந்த கம்பேரிசனுமே பண்ணாமல் நான் வந்து எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஜேத்து பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்டர்ஸ் வந்து மூவ் பண்ணுவோம். கரெக்டாக? ஓவர் ரைட் பண்ணதுக்கப்புறமா கேவை மூவ் பண்ணுறேன், ஜேவையும் மூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேசஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணலாம். ஸோ எனக்கு எல்லா டெஸ்ட் கேசஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் வந்து நம்ம விசிட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ nums1ஓட லென்த் என்னது, எம்மு. அதே மாதிரி nums2ஓட லென்த் வந்து பார்த்திங்கன்னா n. ஸோ எனக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் m+n அப்படின்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு மெமரியுமே யூஸ் பண்ணல. ஓகேவா? ஏன்னா நம்ம கொடுத்துருக்க nums1 அப்படின்ற அரேலே தான் இந்த nums2 வந்துட்டு ப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.